ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. டிசம்பர் 26ஆம் தேதி முதல் ஒரு ஆசிரியர் இனம் நடு ரோட்டில் ஒரு உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் இந்த உண்மையான நியாயமான கோரிக்கைக்காக ஒரு ஆசிரியரினம் போராடி கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை நினைக்கும்போது மிகுந்த வேதனையாக உள்ளது. நியாயமான கோரிக்கைக்காக ஒரு ஆசிரியரினம் அறிவார்ந்த சமுதாயம் நடு ரோட்டில் நின்று போராடி கொண்டிருக்கும் போது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனிமேலும் எதிர்காலத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது. ஆசிரியர் பெருமக்களை நாம் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இனத்தை இந்த அளவிற்கு வருத்தப்படுத்த விடக்கூடாது, கஷ்டப்பட விடக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆகையினால் அந்த மாதிரி ஒரு வேதனையின் வெளிப்பாடு தான் அது, வேறொன்றும் இல்லை. நிச்சயமாக இந்த நியாயமான கோரிக்கைக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக எங்களோட கோரிக்கையை சரி செய்து இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும். இது உண்மையான போராட்டம். எந்த ஒரு அரசு ஊழியருக்கும் எந்த ஒரு இனத்திற்கும் இல்லாத ஒரு அநீதி இழைக்கப்பட்டதன் வெளிப்பாடுதான் இந்த போராட்டம். அடிமட்ட ஆசிரியர்களிலிருந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக 25 லட்சம் ரூபாயை இழந்து மாநில பொறுப்பாளர்கள் சிறையில் வைத்திருந்தாலும் வீட்டுக்காவலில் வைத்திருந்தாலும் இந்த போராட்டம் உயிருள்ள போராட்டமாக இருப்பதற்கு காரணம் அதிலுள்ள உண்மைதான். உண்மையாக ஊதியம் குறைக்கப்பட்டது. இது அரசு பல்வேறு நிலைகளில் பல்வேறு போராட்ட காலங்களின் வாயிலாக ஏற்றுக்கொண்டு கடிதம் கொடுக்கப்பட்டதன் விளைவுதான் இந்த போராட்டம் இன்றும் உயிருள்ளதாக இருக்கிறது. இந்த 17 ஆண்டுகளாக 16 ஆண்டுகளாக போராட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2 முறை போராட்டம் நடைபெறும்போது நேரடியாக களத்திற்கு வந்து இந்த கோரிக்கை திமுக அரசு பதவியேற்றவுடன் சரி செய்யும் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள். தேர்தல் அறிக்கை 311 இடம்பெற்றது. தற்போது திமுக அரசு பதவியேற்று 5 ஆண்டுகள் ஆகப் போகின்ற சூழ்நிலையில் தற்போதாவது எங்களது இந்த நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் என்ற எண்ணத்தோடு எங்களது ஆசிரியர்களை இந்த அளவுக்கு போராடுகின்றார்கள். நாங்கள் இல்லை என்றாலும் போராட்டம் உண்மையான போராட்டமாக ஆசிரியர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த திறமை மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் வட்டார பொறுப்பாளர்களுக்கும் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்பதில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நிறைவேற்றுவார் என்ற எண்ணத்தோடு இன்றளவும் போராட்ட காலத்தில் காத்திருக்கின்றோம். நன்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.